Dear students, this is class 12 maths, chapter 6, exercise 6.1 la question number 7 பார்க்க போறோம். Prove by vector method that the parallelograms on the same base பாருங்க AB ன்னு ஒரே ஒரு பேஸ் தான் ஓகேவா. அந்த ABன்ற பேஸ் மேல ரெண்டு parallelogram நான் அமைச்சு வச்சிருக்கேன். பாருங்க ரெட்ல ரெண்டு parallel lines இருக்கா, அதே போல ப்ளூல ரெண்டு parallel lines இருக்கா. அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இது ரெண்டும் parallel, அதை காட்டுறதுக்காக டபுள் ஏரோ பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் parallel, இது பாருங்க சிங்கிள் ஏரோ. ஸோ இவங்க ரெண்டு பேரும் parallel. Between the same parallels or equal in area பாருங்க இவங்க ரெண்டு பேரும் parallel, அதாவது AB parallel to CD dash அல்லது நீங்கள் இதில் எந்த லெட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா. அப்புறம் parallelogram நல்லா கவனிங்க, இப்போ தான் parallelograms ரெண்டு parallelograms ABCD பாருங்க ABCD அப்படின்னு ஒரு parallelogram பாருங்க நல்லா கவனிங்க. ABC dash D dash on same base, ஒரே பேஸ் மேலே தான் அமைஞ்சிருக்கு, சேம் பேஸ் AB. ஸோ அவங்க சம்மில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் நம்ம அழகாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? டு ப்ரூவ் ஏரியா ஆஃப் parallelogram ABCD இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் parallelogram ABC dash D dash. இது தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லி சம்மில் கேட்டிருக்காங்க ஓகேவா. இப்போ நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். வெக்டார் ஏரியா parallelogram ABCD. வெக்டார் மெத்தடில் ஒரு parallelogramோட ஏரியா எப்படி கொடுப்போம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அட்ஜசன்ட் வெக்டார்ஸ். நல்லா கவனிங்க, AB கிராஸ் BC ஓகே, ரெண்டு அட்ஜசன்ட் சைட். ஸோ AB வெக்டார் கிராஸ் BC வெக்டார், இதுதான் வெக்டார் ஏரியா parallelogram ABCD. வெக்டார் ஏரியான்னு சொல்லியிருக்கேன், அந்த டிஃப்ரென்ஸை கவனிங்க. சப்போஸ் நமக்கு உண்மையான ஏரியா வேணும்னா, அதாவது ஏரியா ஆஃப் ஏரியா ஆஃப் parallelogram ABCD வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு மாட் எடுக்கணும். மாடு AB வெக்டார் கிராஸ் BC வெக்டார் ஓகே. ஸோ இதுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுக்கணும் ஓகே. இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு parallelogram இருக்கு இல்லையா, அதுக்கு போகுமா. அதாவது ஏரியா ஆஃப் parallelogram, அதாவது வெக்டார் ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். வெக்டார் ஏரியா ஆஃப் parallelogram ABC dash D dash லொக்கேட் பண்ணுங்க டயக்ராமேட்டிக்கலி. பாருங்கள் இந்த ரெட் லைனை கவனிங்க, C dash D dash. ஸோ அதனுடைய அட்ஜசன்ட் சைட் கண்டிப்பாக AB ஒரு சைடு ஓகேவா. ஸோ AB வெக்டார் அட்ஜசன்ட் சைடு என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. வெக்டார் ஏரியா parallelogram ABC dash D dash இல்லையா. ஸோ அட்ஜசன்ட் சைடு வந்து BC dash ஓகேவா. பாருங்கள் BC dash. ஸோ ஏபின்னு ஒரு சைடு, அட்ஜசன்ட் சைடு பார்த்தீங்கன்னா BC dash ஓகேவா. மறக்காமல் வெக்டார் சிம்பிள் போடுங்க, ஏன்னா வெக்டார் ஏரியா ஓகேவா. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா கவனிங்க, இன் ட்ரையாங்கிள் BCC dash, இன் ட்ரையாங்கிள் BCC dash, இந்த ட்ரையாங்கிளில் BC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அதாவது BC வெக்டார் ப்ளஸ் CC dash வெக்டார் ஈக்குவல் டு, வாங்க டயக்ராமுக்கு வாங்க. பாருங்கள் BC வெக்டார் இப்படி போகுதா, அப்புறம் CC dash வெக்டார் இப்படி வருதா. இதுக்கு ஆப்போசிட்டில் யார் வராங்க, BC dash. ஸோ தாராளமாக நம்ம BC வெக்டார் ப்ளஸ் CC dash வெக்டார் ஈக்குவல் டு BC dash வெக்டார் அப்படின்னு எழுதலாம் ஓகேவா. அப்போது ஈக்குவேஷன் நம்பர் 2வை நான் மாற்றி எழுத போகிறேன். அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 2 கிவ்ஸ், அதாவது AB வெக்டார் கிராஸ் BC dash வெக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், இங்கே AB வெக்டார் அப்படியே இருக்கட்டும், பட் BC டேஷ் வெக்டாருக்கு பதிலாக
கிராஸ் போட்டுண்டு ப்ராக்கெட்டுக்குள்ள பிசி வெக்டார் ப்ளஸ் சிசி டேஷ் வெக்டார் எழுதலாமா? அதாவது இந்த விஷயத்தை நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஏபி வெக்டாரை உள்ளுக்குள்ளே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் கிராஸ் சிசி டேஷ் வெக்டார். புரியுதாப்பா? இப்போது நல்லா கவனிங்க, ரெண்டு பேரலல் லைனை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது, ரெண்டு பேரலல் வெக்டார்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு 0 வந்துடும். இங்கே நல்லா கவனிங்க, ஏபி பேரலல் டு சிசி டேஷ், அதாவது சிசி டேஷ் வெக்டார். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஸோ தட் இம்ப்ளைஸ் ஏபி வெக்டார் கிராஸ் சிசி டேஷ் வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ தட் மீன்ஸ் இந்த இடத்துல இதுக்கான வேல்யூ என்ன? 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார். ஸோ இது 0 வேல்யூ வர்றதுனால இதை அங்கே விட்டுடுவோம். ஸோ இது எதுக்கான வேல்யூ நல்லா கவனிங்க, அதாவது ஏபி வெக்டார் கிராஸ் பிசி டேஷ் வெக்டாருக்கான ஆன்சர். ஸோ கடைசியில் நம்ம இதை கொண்டு வந்துட்டோம். அதாவது இங்கே எழுதிக்கலாம், நம்ம வெக்டார் ஏரியா ஆஃப் parallelogram ABC dash D dash also equal to AB vector cross BC vector அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டோம். இப்போ நார்மல் ஏரியாக்குள்ளே போயிடலாமா? அதாவது ஏரியா ஆஃப் parallelogram ABC dash D dash, அதாவது நியூமரிக்கல் வேல்யூ வரணும்னா, மேக்னிடியூட் வரணும்னா இதுக்கு மாட் எடுக்கணும். கரெக்டாக? ஸோ ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார். ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, ஈக்குவேஷன் நம்பர் 1க்கு போங்க. ஏரியா ஆஃப் parallelogram ஏபிசிடி என்னன்னு எடுத்துருக்கோம்? மாட் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார், இதுதானே 1. அப்படியே 3க்கு வாங்க. ஏரியா ஆஃப் parallelogram ABC dash D dash equal to also AB vector cross BC வெக்டாருக்கு மாடுலஸ் வேல்யூ. ஓகே, ஸோ பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சு. ஸோ இங்கே லாஸ்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ஃப்ரம் 1 and 3 we have area of parallelogram ABCD equal to area of parallelogram AB C dash D dash. ஸோ ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.